சென்ட்ரல் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கும் கரூர் கோர சம்பவத்தில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு அறிக்கைகளையும் உண்மைகளையும் அதில் பொய்களையும் கட்டவிழ்த்துக் கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கும் வணக்கம். சவாரி போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வர முடியல. சரின்னு அந்த கேப்பில் போய் வேடிக்கை பார்க்கலான்ட்டு போனேன். கீழே விழுந்தது கூட பார்க்காம எல்லாரும் மேலே ஏறி நின்று மூச்சே விட முடியல, அந்த அளவுக்கு மேலே ஏறி நின்னாங்க. இன்னைக்கு நம்ம 50 பேர்த்தோட உயிர் போயிருச்சு. இன்னைக்கு அதை விஜய் கொடுப்பார் அவரு. கரூர் கொடூரத்தை பொறுத்தவரை அந்த குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் அதே ஊரை சேர்ந்த திரு அண்ணாமலை, நான் இருக்கா அண்ணாமலை தாங்க பாஜக இருந்தார தலைவராக இருந்தார்ல, அவர்தான் சொல்றேன். அவரை பாஜகவே தூக்கி போட்டுருச்சு. அதுக்கு பல்வேறு காரணங்கள். அவர் ஏதோ பல கோடிகள் ஊழல் பண்ணிட்டாருன்னு தான் பாஜக தலைவர் பதவியிலிருந்து தூக்கி போட்டாங்கன்னு அவங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க, நம்மள. இருந்தாலும் உங்களுக்கு அடையாளப்படுத்தணுமேங்கிறதுக்காக அந்த அண்ணாமலை என்ன பேசியிருக்காருன்னா, அவரை பொறுத்தளவுக்கு அவர் மட்டும்தான் உலகத்துல சரி, மற்றது எதுவுமே சரியில்லை. தமிழக முதல்வர் நிகழ்வு நடந்த இடத்திற்கு வந்தார், அது சரியில்லை. காவல்துறை என்ன செய்தது சரியில்லை. மாவட்ட ஆட்சியர் சரியில்லை. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சரியில்லை. மற்ற கட்சி தலைவர்கள்லாம் வந்து பார்க்குறாங்களே சரியில்லை. அவரை பொறுத்தளவுக்கு அவர் பண்றது மட்டும்தான் சரி, உலகத்துல வேற எதுவுமே சரியில்லைங்கிறது அவரோட பார்வை. உண்மை என்னன்னா அவரு சரியில்லை. சரி, அதை அப்புறம் பார்த்துக்குவோம். ஒரு மாவட்ட காவல்துறை அதிகாரியா இருந்த மிஸ்டர் அண்ணாமலை இவ்வளவு கேவலமான, கொஞ்சம் கூட புத்தி இல்லாதவரா இருப்பாருன்னு நம்ம கனவு கூட காணல. இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளா இருக்கிற அத்தனை பேருமே மிகப்பெரிய அறிவுள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள். உங்களை ஏன் காவல்துறையிலேருந்து விரட்டி விட்டாங்க? துப்பாக்கியில எப்படி குண்டு போடுறதுன்னு தெரியாம தான் உங்களை காவல்துறையிலேருந்து விரட்டி விட்டாங்க. விரட்டி விட்ட உங்களை பாஜக தத்தெடுத்துச்சு, மாநில தலைவராக்குச்சு. அதில் பல கோடி பார்த்தீங்க, விட்டுருங்க. உண்மை என்னன்னா, எது சரி எது தவறுன்னு சொல்ற அளவுக்கு முதல்ல தகுதியை வளர்த்திக்கணும். அந்த தகுதி உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். கரூரில் நடைபெற்ற இந்த கோர சம்பவத்துல அரசை குற்றம் சொல்லும் அண்ணாமலை, காவல்துறையை குற்றம் சொல்லும் அண்ணாமலை, அல்லது மாவட்ட காவல்துறை அதிகாரியை குற்றம் சொல்லும் அண்ணாமலை முதல்ல ஒண்ணு கவனிக்கணும். நடிகர் விஜய் அவர்கள் கரூருக்கு வரும்போது 7:40 மாலை, மதியம் 2:30 மணிக்கு நாமக்கல்ல பேசுறாரு. அந்த நாமக்கல்லிலேயே காலையில 8 மணியிலிருந்து நின்ன மக்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. காலையில 8 மணி நின்று விஜயை பார்க்கணும்னு ஆர்வத்துல நின்ன குழந்தைகள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. ஆனா அந்த தாவைக்கா தொண்டர்கள் வந்து மரக்கிளையிலையும் கரண்ட் கம்பியிலையும் சன்ஷேட்லையும் ஏறி நின்று அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. திறந்திருக்கிற கடைகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் காணொலியா வெளியே வந்திருக்கு. அப்ப நாமக்கல் மாவட்ட காவல்துறை கரூர் காவல்துறைக்கு சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்கு தான், எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நாமக்கல்ல நடந்தது. காவல்துறை நாமக்கல்லையே படாத பாடுபட்டிருக்காங்க. அதனால நாங்க பட்ட பாடம் நீங்க பற்றாதீங்க, கரூர் காவல்துறையை எச்சரிக்கையா இருந்துக்குங்க அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? ஒரு போலீஸ் அதிகாரி நாமக்கல்ல என்ன எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்குதுங்கிறத நான் சொல்றேன், கேளுங்க. நாமக்கல்லில் வேண்டுமென்றே விஜய் வருகை தாமதப்படுத்தினார்கள். அதனாலேயே கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு கூட்டம் அலைமோதியது. இது செயற்கையா உருவாக்கப்பட்டது. பல இடங்களில் நிபந்தனைகள் மீறப்பட்டதை தவாக நிர்வாகிகள் கண்டுகொள்ளவில்லை. மெயின் ரோடு வழியாக காலதாமதமாக வந்து போக்குவரத்து பாதிப்புகளை உருவாக்கி நிபந்தனைகளை மீறினர். பலமுறை எச்சரித்தும் அறிவுரை வழங்கியும் தாவேகா நிர்வாகிகள் காவல்துறை சொன்னதை கேட்கவே இல்லை. நாமக்கல்லில் காத்திருந்த பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில், கொஞ்சம் கேளுங்க, மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அடுத்துதான் முக்கியம். மக்கள் கூட்டத்தை அதிகப்படுத்தி
அரசியல் பலத்தை காட்டும் நோக்குடன் விஜய் வருகையை 4 மணி நேரம் தாமதப்படுத்தினார்கள். இதுதான் காவல்துறை வைக்கிற எஃப்ஐஆரில் பதியப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. உண்மைதானே? பொய் இல்ல. நாமக்கல்லுக்கு 8 மணிக்கு விஜய் வந்துருவார்னு அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு. அறிவிப்பு செய்தவர் ஆனந்த் புஸ்லி, மற்ற நிர்வாகிகள்லாம் அங்க இருக்காங்க. நாமக்கல்ல 8 மணிக்கு இருக்க வேண்டியவர் பனையூர்ல இருந்தே 8 மணிக்கு தான் கிளம்புறாரு. இதெல்லாம் பதிவா இருக்குங்க. விஜயுடைய கார் எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போச்சு, அவர் எந்த பிளைட்ல ஏறினாரு, திருச்சியில எத்தனை மணிக்கு இறங்கினாரு, எந்த இடத்துல காபி குடிச்சாரு, அதுக்கு பிறகு எந்த கார்ல ஏறினாரு, எந்த கார்ல நாமக்கல்லுக்கு வந்தாருங்கிறதெல்லாம் பதிவா இருக்கு. எல்லாம் சேட்டலைட் மூலமா பதிவா இருக்கு. பொய் பேச முடியாது. ஆக 8 மணிக்கு வர்றேன்னு சொன்ன விஜய் 8 மணிக்கு தான் சென்னை பனையூர்ல இருந்தே கிளம்புறாருன்னா முதல்ல அவருடைய மனப்பாங்கு என்ன? தன்னை நம்பி வந்திருக்காங்க தன் ரசிகர்கள். எத்தனை மணி நேரம் வேணாலும் நிக்கட்டும், அவன் பசியோட நின்னா என்ன, தாகத்தோட நின்னா என்ன, நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம், ஒரு மாநாடு நடத்துறோம், அங்க கழிவறைகள், பெண்கள் கழிவறைகளுக்கு போகணும், ஆண்கள் கழிவறைகளுக்கு போகணும். இதெல்லாம் அத்தியாவசியம் இல்லையா? ஒரு 6 மணி நேரம் சிறுநீர் கழிக்காம, தண்ணி குடிக்காம எப்படிங்க ஒரு மனுஷன் நிக்க முடியும்? இத விஜய்ங்கிற ஒரு மனுஷன் திங்க் பண்ண வேண்டாமா? சிறுநீரை அடக்க முடியாதுன்னு தானே கேரவனுக்குள்ளேயே பாத்ரூம் வச்சிருக்கீங்க. அப்ப பொதுமக்கள் என்ன ஆகும்? ரோட் ஷோ அப்படின்னா அங்க எங்க பாத்ரூம் இருக்கும்? அத்தனை பேர் பாத்ரூம் எங்க போவான்? ஆண்கள் போயிருவான், ஏதாவது ஒரு இடத்துல திறந்து விட்டுருவான். பெண்கள் என்ன பண்ணுவாங்க, குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? சிந்திக்க வேண்டாமா? ஆனா விஜய் சிந்திக்க வேண்டாங்க. ஏன்னா அவர் பெரிய லார்டு லபகதாஸ். 2ஆம் கட்ட நிர்வாகிகள் சிந்திக்க வேண்டாமா? பெண்கள் எங்க கழிவறைக்கு போவாங்க? பொதுமக்கள் கூடுற இடத்துல பெண்கள் கழிவறைக்கு போயிருவாங்களா? அப்படிப்பட்ட சமுதாயமா இது? 6 மணி நேரம் கழிச்சுதான் நாமக்கலுக்கே வராரு. அவ்வளவு நேரம் நின்ன நாமக்கல் சேர்ந்த அந்த கூட்டத்திலேயே மூச்சு திணறல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதனால காவல்துறை, கரூர் காவல்துறைக்கு எச்சரிக்கை பண்ணிருக்கு. அவங்க எச்சரிக்கை பண்ண அடுத்த நிமிஷமே கரூர் காவல்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆம்புலன்ஸை தயார் நிலையில வச்சிருந்திருக்காங்க, தீயணைப்புத்துறை வண்டியை தயார் நிலையில வச்சிருந்திருக்காங்க, மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனைகள் எல்லாம் உஷார்படுத்தி இருக்காங்க. திடீர்னு ஏதாவது விபரீதம் ஏற்பட்டால் நாங்க இங்க வருவோம்னு உஷார்படுத்தி இருக்காங்க, எச்சரிக்கை பண்ணிருக்காங்க. இது தவறாங்க? ஒரு காவல்துறை அதிகாரிக்கு காவல்துறையினுடைய முன்னெச்சரிக்கை என்னவென்றால் தெரியாதா? தெரியாமையா நீங்க காவல்துறை அதிகாரியா இருந்தீங்க? ஆக கரூரின் காவல்துறை மிகச் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு தாவைக்காவில் இருக்கிற தற்குறிகள் எல்லாம் என்ன பண்றாங்க? செந்தில் பாலாஜி காரணம். அறிவாலயத்துல செந்தில் பாலாஜி ஒரு கூட்டத்தில் இருந்தார். விஷயத்தை கேள்விப்பட்டன கூட்டத்தை ரத்து பண்ணிட்டு அவசர அவசரமா ஓடி வந்தாரு. ஒண்ணு தெரியுமா? கரூர் மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? செந்தில் பாலாஜி மட்டும் போர்க்கால அடிப்படையில் இயங்கி இருக்காவிட்டால் உயிர் பலிகளின் எண்ணிக்கை 100ஐயும் தாண்டி இருக்குங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நன்றி சொல்ல வேண்டாயா? பாராட்ட வேண்டாம்? குற்றம் சொல்லாம இருக்கலாம்ல? ஆனா அண்ணாமலையினுடைய வாடிக்கையே சொந்த ஊருக்காரனா குற்றம் சொல்லிட்டு இருக்கிறதா. ஆக அண்ணாமலை போன்றவர்கள் ஏன் தேவைக்கா செய்த தவறை மன்னிக்கிறார்கள் என்றால், அவங்க ஏதாவது ஒரு குதிரையில ஏறிதான் 2026 தேர்தலில் சந்திக்க முடியும். அப்படி ஒரு குதிரை அதிமுகவா தாவேக்காவா? அதுதான் இப்ப அவங்களுக்கு கனவு. அதனால தாவேக்கா செய்த அல்லது தாவேக்கா தலைவர் செய்த குற்றங்களை மறைப்பதன் மூலம், அண்ணாமலை மட்டும் இல்ல, நயினார் நாகேந்திரன் மறைக்கிறார், தமிழிசை மறைக்கிறாங்க, வானதி சீனிவாசன் மறைக்கிறாங்க. இவங்க ஒட்டுமொத்த பார்வையும் காவல்துறை சரியில்லை. காவல்துறை சரியில்லாம தான் நீங்க இவ்வளவு சுதந்திரமா தமிழ்நாட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுதா? காவல்துறை சரியில்லாம தான் மோடி ரோட் ஷோ நடத்தினாரா? காவல்துறை சரியில்லாம தான் அமித்ஷா இத்தனை தடவை வந்துட்டு போனாரா? காவல்துறை சரியில்லாம தான் நட்டா எவ்வளவு தடவை வந்துட்டு போனாரா? காவல்துறை சரியில்லாம தான் நீங்க கண்ட இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்களா? ஆக காவல்துறையை குறை சொல்லுகிறேன் என்ற பேரில் திராவிட முன்னேற்ற கழக அரசை குறை சொல்லுவதுதான் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் போன்றவர்களின் வழக்கமாக இருப்பினும், ஏன் இன்னைக்கு தாவைக்கா செய்ததை பகிரங்கமா அவங்களால சொல்ல முடியலன்னா,
இவங்க தாவேக்காங்கிற குதிரையில ஏறி உட்காந்து 2026 தேர்தலை சந்திக்கணும். அதனாலதான் அந்த நோக்கம். நான் என்ன சொல்றேன், செத்து விழுந்து கிடக்குறாங்க, இன்னும் அந்த கண்ணீர் கூட மறையல, அவங்கள புதைச்ச இடம் இன்னும் காயல. இது மேல உட்காந்து அரசியல் பேசுறது ஒரு அரசியலா? தேவையா இந்த அரசியல்? சிந்திச்சு பார்க்கணும். மக்கள் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. உங்க இந்த குறுகிய அரசியல் பார்வையை மக்கள் சரியா கவனிச்சுட்டு இருக்காங்க. மிஸ்டர் அண்ணாமலை, நீங்க இந்த அரசியலை விட்டுருங்க. இப்படி தகுடுதத்த அரசியல் பண்ணதுனாலதான் உங்க தலைமையை உங்களை தூக்கி வெளியே போட்டுச்சு. வெளியே போட்டதற்கு பின்னும் மைக்க நீட்டுறாங்கிறதுக்காக எது வேணும்னாலும் பேசுவது அரசியல் அல்ல. அது அரசியலின் நேர்மையும் அல்ல, அது அரசியலில் தூய்மையும் இல்ல. இந்த புரணி பேசுற அரசியலை விடுங்க. இல்லைன்னா தமிழக மக்கள் நிரந்தரமாக உங்களை தூக்கி எறிவார்கள் என்பதை எச்சரிக்கையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.